ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது எந்த மாதிரியான பதிலை தரீங்க? அதை ஒரு ரினவுண்ட் ஆத்தர் சொன்னதுலேருந்து நீங்கள் கோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிப்ளைக்கு வெயிட்டேஜ் அதிகம். உங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன் ஒரு ½ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10-12 புக்ஸையோ அல்லது 10-12 ஜேர்னல்ஸையோ 10-12 ஆர்டிகிள்ஸையோ 10-12 கான்ஃபரன்ஸ் முடிவுகளையோ நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஸ்காலர்ஷிப் இருக்குது, நீங்கள் வாசிப்பாளர் படிப்பாளி அப்படிங்கிற ஓர் எண்ணத்தை அது ஏற்படுத்தும். அதனால் நாம் வெறும் புத்தக பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாமா? சரியில்லை. எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒரு தியரியை சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம மோட்டிவேஷனை பற்றி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் மோட்டிவேஷனை பற்றி சொல்லும்போது நீங்கள் பல்வேறு தியரிஸ் இருக்குது. ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி தியரியிலிருந்து மெக்கலாண்ட் தியரி வரைக்கும் நீங்கள் கொண்டு போயிட்டு இதையெல்லாம் விட முக்கியமானது மோட்டிவேஷனுங்கிறது 50% என்விரான்மெண்ட் 50% செல்ஃப். இதை ஜான் அடையர் சொல்கிறாரு. அதில் மாஸ்லோஸ் ட்ரையாங்கிளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. எப்படி ஒரு மனுஷன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், எல்லாருமே செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அடைகிறாங்களா? சில நேரங்களில் சில பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, ஏன்னா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக. உயிரை கூட விட்டவங்க இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்பதற்காக உயிரை விட்டவர் சங்கரலிங்கனார். அவர்லாம் என்னன்னாக்க இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் விட்டுட்டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நோக்கி சென்றார். இது மாதிரி நீங்கள் பல்வேறு விஷயங்களை கோட் பண்ணி பேசும்போது மோட்டிவேஷன் தியரிஸை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதையெல்லாம் பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப்போடு இருக்கிறீங்க அப்படிங்கிறது புரியும். எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் சப்ஜெக்ட் ஜியாகிரஃபியாக இருக்கலாம். தே மே ஆஸ்க் சம்திங் அபவுட் கிளைமேட் கிரைசிஸ். ஒரு காலத்தில் நம்ம என்ன சொன்னோம்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம்னா கிளைமேட் கிரைசிஸ்ங்கிறோம். இந்த கிளைமேட் கிரைசிஸை பற்றி சில கேள்விகள் கேட்குறாங்க. சி இரோஷனை பற்றி சில கேள்விகள் கேட்குறாங்க. சி இன்ட்ரூஷனை பற்றி சில கேள்விகள் கேட்குறாங்க. இவையெல்லாம் ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி தே ஆர் ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி டைமில் நீங்கள் உடனடியாக இந்த கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்துக்கலாம்? அதுக்கு இப்போ ஒரு ஸ்மால் சிட்டியை பிளான் பண்ணுறது, வேங்கோவர் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான தியரிஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி அது சம்மந்தமான புக்ஸு, அது சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் இதையெல்லாம் கோட் பண்ணிங்கன்னா வெறும் தட்டையான ஒரு ரிப்ளையை விட ஒரு நல்ல ஆத்தரையோ அது நல்ல ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலையோ நம்ம உதவிக்கு எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற கருத்து சொல்லி அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தையும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய அந்த ரிப்ளை வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஒரு கனமான ரிப்ளையை நீங்கள் கொடுக்க முடியும்.